ஹாய் வணக்கம். ரொம்ப பசியோட கிளைங்கில் இருக்கிற சக்தி ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கேன் சந்தோஷால. ஆனால் பார்த்தீங்கன்னா பூரி ஆர்டர் பண்ணி 1 ஹவர் ஆகுது. ஆனால் பூரியை இன்னும் காணும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கேட்போம். பாஸ், பூரி ஆர்டர் பண்ணி 1 ஹவர் மேலே ஆகுது, பூரி வரல. ஒன்று பாருங்க, காட்டுறேன். ஒன்றும் வரல. ஆனால் 1 ஹவருன்னு ஒரு பூரி வருது வருது. அப்புறம் எப்படி ரெஸ்டாரண்ட் ஏன் வரல பூரி? இதுக்கு முன்னிக்கு 1 ஹவருக்கு பிறகு தானே வருது பூரி. நான் சொல்லி கொடுத்தேன். இல்லை, இந்த மாதிரி இப்போ லேட்டாக இருக்குனாங்கன்னா நம்ம இப்படி என்ன செய்யுது? நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம எப்போதும் வர கஷ்டம் ஆமாம். இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா எப்படி? பூரி பூரி. ஏய் நோ, தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமாம், டென்ஷனாக இருக்கு. நான் ஏசி பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் இல்லை, நான் வீடியோ பார்க்க கூப்பிட்டேன். ஓகே, நான் பண்ணிக்கிறேன். அப்போ கூப்பிட்டு வேணுங்களா? இவர் மட்டும் நல்ல அவரை நான் கலாய்க்குது. இதுதானே நான் செஞ்சுருக்கேன். வீடியோ ஓகேன்னு பாருங்க, நான் போட போகிறேன். நல்லா இல்லை, நீங்கள் சக்தி ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா எந்த சாப்பாடு நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் 10 மினிட்ல உங்கள் டேபிளில் இருக்கும். இது உண்மை. இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? எந்த சாப்பாடு சொன்னாலும் டக்குன்னு 10 நிமிஷத்தில் வந்துடும். பூரி பாருங்க, எப்போ தான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, பூரி வந்துருச்சு. ஹாய் வணக்கம். ஃபைன் ஃபைன். ஓகே, படம் வருது. 27 ஸோ சக்தி ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு ருசியாக இருக்குது. பூரி, சப்பாத்தி இது எல்லாமே நீங்கள் சாப்பிடுங்க, செம்மையாக இருக்குது. வந்து சாப்பிடுங்க. ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். அதுதான் கதை. சரியா? அது மட்டும் இல்லாமல் வர 27ஆம் தேதி நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். 1 2 3 ஒரு லிமிட்டுக்கு மேல இந்த ஷாப்பு கிட்ட டாக் இல்ல. இது விலை உயர்ந்த டைமண்ட். நம்ம வைரத்தை தூக்கிட்டு போயிட்டாருங்களா? உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா உருப்படியா செய்ய மாட்டியா? 10 orang, 100 orang dia boleh hancurkan. படம் வெளியாகுது. முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு 25 தேட்டரில் மினி ஷாப் வெளியாகுது. தேங்க்யூ.